வாரிசு அரசியல் மேலோங்கி விட்டது. வாரிசு அரசியலை ஒழிப்பேன். தயவு செய்து அண்ணன் ஜி கே வாசனையும் அன்புமணியும் ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறக்கி விட்டுருங்க. வாரிசு அரசியலை ஒழிப்பேன். ஒழிங்க. அண்ணன் ஜி கே வாசனை கீழே இறங்கி உட்காருப்பா, நாங்க வாரிசு அரசியல் ஒழிக்கணும். எப்பா அமைச்சர், அப்பா ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல், தெரியாம உன்னை பொறுப்பாளரா போட்டேன், வாரிசு அரசியலை ஒழிக்கணும்னு வேற பேசுறேன், கீழே இறங்கி உட்காருப்பா. பாஜக இப்போதைய தலைவரும் இதுதானே, வாரிசு தானே. அதுதான் நிதின் நபீனுடைய தந்தையார் அவர்கள் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, நாங்கள் ஒரு இளைஞரை உருவாக்கி விட்டோம், நாங்கள் இளைஞரை புதிதாக உருவாக்கி இருக்கிறோம், இளைஞர்களுக்கு பாஜகவில் தான் அதிக வாய்ப்பு தருகிறார்கள். ஒரு இளைஞன் அரசியலுக்கு வருவதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன் தந்தை சிறைவாசத்தில் இருக்கும் போது அந்த சிறைக்கு தன் தாயாரோடு சென்று, குழந்தை பருவத்திலே தன் தந்தை சிறையில் இருக்கிறார் என்று தெரியாத பிஞ்சு வயதிலும் சிறைக்கு சென்று வெளியில் வந்து தன்னுடைய தந்தை எப்போது வருவார் என்று ஆவலோடு இருந்து காத்திருந்த அந்த பிள்ளை கொள்கையோடு வளர்கிறது. கொள்கையோடு வளர்ந்த ஒரு கொள்கை வாரிசாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்களில் ஒருவரின் மனங்களிலும் நீங்காத இடம் பிடித்து துணை முதலமைச்சராக இன்றைக்கு வீற்றிருக்கிறாரே, அவர்தான் உண்மையான கொள்கை வாரிசு.